ஹோர்மூஸ் நீரிணையில் இந்திய கப்பல்களுக்கு கட்டணம் இல்லை. ஈரான் தூதர் விளக்கம். ஹோர்மூஸ் நீரிணையில் இந்திய கப்பல்கள் கடந்து செல்ல கட்டணம் செலுத்தியதாக வந்த தகவல்களை ஈரான் அதிகாரப்பூர்வமாக மறுத்துள்ளது. இந்தியாவில் உள்ள ஈரான் தூதர் முகமது ஃபத்தாலி, இதுவரை இந்திய கப்பல்களிடம் எந்த கட்டணமும் வசூலிக்கப்படவில்லை, இதை நீங்கள் இந்திய அரசிடமே கேட்கலாம் என்று தெரிவித்துள்ளார். பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் இந்த விளக்கம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. ஹோர்மூஸ் நீரிணை வழியாக பாதுகாப்பாக செல்ல இந்தியா கட்டணம் செலுத்தியதாக முன்பு சில தகவல்கள் வெளியாகியிருந்தன. ஆனால் இந்தியாவும் இதை மறுத்து வந்தது குறிப்பிடத்தக்கது. ஈரான் இந்தியா உறவுகள் வலுவாக உள்ளன என்றும் இந்தியா நம்பகமான கூட்டாளி என்றும் ஃபத்தாலி வலியுறுத்தினார். இந்த கடினமான நேரத்திலும் இரு நாடுகளுக்கும் நல்ல உறவு தொடர்கிறது. எங்கள் இரு நாடுகளுக்கும் பொதுவான நலன்களும் ஒரே எதிர்காலமும் உள்ளது என்றும் அவர் கூறினார். இதேவேளை ஹோர்மூஸ் நீரிணை இந்தியாவுக்கு மிகவும் முக்கியமான கடற்பாதையாகும். இந்தியாவின் எண்ணெய் மற்றும் எல்பிஜி இறக்குமதிகளில் பெரும் பங்கு இந்த வழியே வருகிறது. தற்போதைய சூழலில் சுமார் 15 இந்திய கப்பல்கள் பாரசீக வளைகுடாவில் சிக்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அமெரிக்காவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு ஈரான் தயாராக இருப்பதாகவும், ஆனால் அமெரிக்கா சட்டவிரோத கோரிக்கைகளை முன்வைக்கக்கூடாது என்றும் ஃபத்தாலி தெரிவித்துள்ளார். இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற சமீபத்திய பேச்சுவார்த்தைகள் எந்த முடிவும் அளிக்காமல் முடிந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். இதற்கிடையில் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக கடற்படை முற்றுகை எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் ஹோர்மூஸ் நீரிணை மீதான கட்டுப்பாடு தொடர்பான பதற்றம் மேலும் அதிகரித்து வருகிறது. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற Gulf 360 நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.